வணக்கம். அளவு கடந்த கோபப்படுபவன் யாருக்கு சமமானவன்? வள்ளுவர் சொன்னதை கேட்டால் கோபப்படுறவனே வேதனைப்படுவான். அதுக்கு முன்னாடி அளவு கடந்த கோபம் என்ன செய்யும்? பல ஆயுள் தண்டனை கைதிகளை கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வினாடி கோபம்தான் எங்கள் மொத்த வாழ்க்கையும் வீணாகிவிட்டது அப்படிங்கிறாங்க. தூக்கு கயிற்றுக்கு கீழே நிற்பவன் ஒரு வினாடி கோபம்தான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிறான். விவாகரத்து பெற்று வாழ்க்கையை இழந்தவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் கழித்து ஒரு நிமிட கோபம்தான் மொத்த இளமையும் போய்விட்டது அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருந்தும் பயனற்றவர்கள் ஆகிறார்கள். ஆகவே நண்பர்களே, கோபப்பட வேண்டிய நேரத்தில் கூட கோபப்படாமல் இருக்கிறவனை எதிரி கூட நேசிக்க தொடங்கிடுறான். வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, கோபப்படுறவன் இறந்தவனுக்கு சமமானவன், கோபத்தை துறந்தவன் துறவிக்கு சமமானவன்றார். ஆகவே கோபத்தை துறப்போம், துறவிக்கு சமமானவனாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.